எழும்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ராஜ்மோகன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராகவும் தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சராகவும் அவர் பொறுப்பு வகிக்கிறார். அவருக்கு பள்ளிக்கல்வித்துறை மற்றும் தொல்லியல், தமிழ் ஆட்சி மொழி மற்றும் தமிழ் கலாச்சாரம், செய்தி விளம்பரத்துறை, திரைப்பட தொழில்நுட்பம் மற்றும் ஒளிப்பதிவு சட்டத்துறை மற்றும் அரசு அச்சகம் உள்ளிட்ட அரசு அச்சகம் மற்றும் அரசு அச்சகத்தால் கட்டுப்பாடு ஆகிய துறைகளும் இப்போது எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்மோகனுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு அந்த பொறுப்புகள் அனைத்தும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. இதே போல டாக்டர் டி.கே. பிரபு காரைக்குடி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்களுக்கு இயற்கை வளங்கள் துறை அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார். அவர் கனிம வளங்கள் மற்றும் சுரங்கத்துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகிக்கிறார். சிவகாசி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செல்வி எஸ். கீர்த்தனா அவர் தொழில்துறை அமைச்சராகவும் தொழில் முதலீடு மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும் அவர் அந்த துறைகள் அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. தொழில்துறை அமைச்சராகிறார் செல்வி கீர்த்தனா. டி.கே. பிரபு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், மின்சாரத்துறை அமைச்சர், மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார், இதே போல நிதித்துறை அமைச்சர் செங்கோட்டையன், உணவுத்துறை அமைச்சர் வெங்கட் ரமணன், மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சராக கே.ஜி. அருண்ராஜ் ஆகியோர் பொறுப்பு வகிப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா பொது நிர்வாகம் மற்றும் பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக ஆதவ் அர்ஜுனா பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டுத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சராகிறார் ஆதவ் அர்ஜுனா. உஷி ஆனந்த் நீர்வளத்துறை மற்றும் ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிக்க இருக்கிறார். முதலமைச்சர் விஜயின் கட்டுப்பாட்டில் உள்துறை, காவல், பெண்கள், குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள், முதியோர் நலத்துறை அவர் பொறுப்பு வகிக்கிறார். இதே போல மாற்றுத்திறனாளிகள் துறை, இது தவிர நகராட்சி நிர்வாகத்துறை, குடிநீர் விநியோகத்துறையும் முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சருக்கும் 9 அமைச்சர்களுக்குமான அந்த துறைகள், இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்து ஆளுநர் மாளிகை இன்று அந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது. ஆளுநர் மாளிகையின் அறிவிப்பின்படி 9 அமைச்சர்களுக்கும் இலாக்காக்கள் பதவியேற்று 1 வார காலமாகியும் அமைச்சர்களாக பதவியேற்று 5 நாட்களாக அந்த இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்படாத சூழ்நிலையில் இன்று அந்த இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அமைச்சரவையில் 9 முதலமைச்சர் உள்ளிட்ட 9 அமைச்சர்களுக்குமான இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி தமிழகத்தின் புதிய அமைச்சர்களின் பொறுப்புகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன.